இங்கே பாருங்கள் அற்புதத்தை. எவ்வளவு அழகான ஒரு பொருட்கள் பாருங்கள். இது நம்ம சொந்தக்காரங்க யாரும் கொடுக்கல. நம்ம பக்கத்து வீட்டில் கவியரசன் ஒருத்தர் இருக்காப்புல, நண்பர். அவர் வீட்டை காமிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள். இதுதான் கிராமத்து வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்க வீட்டில் வாழைத்தார் பறித்தாங்களாம். அதில் நம்மளுக்கு ஒன்று கொடுத்தாங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 17, 18, 17 காய் இருக்குது கிட்டத்தட்ட. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட தண்டும் கொடுத்துருக்காங்க. கூடவே நான் பப்பாளி விரும்பி கேட்டேன், நம்மளுக்கு பிடிக்குன்னு. அருமையான செங்காயாக கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு நாட்களில் பழுத்துரும். பாருங்கள், இதுதான் கிராமத்து வாழ்க்கை. பண்டமாற்று முறை அதுக்கு சொல்ல வரேன் நான். இதுவே நகரத்து வாழ்க்கைன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் என்ன ரேட்னு உங்களுக்கே தெரியும். குறைஞ்சது இது ஒரு 25-30 ரூபா இருப்பாங்க ஒரு காயே. பாருங்கள், இதெல்லாம் இந்த தற்சார்பு, ஒருங்கிணைந்த தற்சார்பு கிராமத்து வாழ்க்கையில் தான் கிடைக்கும். எனவே தயவு செஞ்சு இந்த பணத்துக்கு பின்னாடி ஓடாமல் போங்க. ஒரு 40 வயசு வரைக்கும் ஓடுங்க. ஓடி உங்களால் என்னென்ன சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க. ஏன்னா வெயிலுக்கு போனால் தான் நிழலோட அருமை தெரியும். இந்த மாதிரி போயிட்டு வெளிநாடு வெளியூர்லாம் போய் சம்பாரிச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்த தேர்வு செய்யுங்க. அருமையான இடமா இருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். குறைஞ்சது 1 ஏக்கர் நிலம் வாங்கி இந்த மாதிரி தற்சார்பு வாழ்வியல் நாங்கள் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வாழ்வியலை வாழுங்க. வாழ்க்கை சுகமாக இருக்கும். எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி 120 வருடங்கள் நிச்சயமாக வாழலாம். இதுதான் அவங்க வீடு. பக்கத்தில் இருக்காங்கள்ல கவியரசன் அன்பு அம்மா. நாங்களும் அவங்களும் ஒரே கட்டத்தில் தான் வீடு கட்ட ஆரம்பித்தோம். மாற்றி மாற்றி நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் இந்த நட்பு நீடிக்குது. மகிழ்ச்சி. இது போல் நம்ம சுற்றி இருக்கவங்க அவங்க தான் உண்மையான உறவினர்கள். ஆத்திர அவசரத்துக்கு நல்லது கெட்டதுக்கு உடனே வர்றவர்கள். இப்போ உறவினர்கள்லாம் தூரமாக இருப்பாங்க. அவங்க இந்த நீயா நானா அப்படிங்கிற அந்த ஈகோவில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. பணப்பிரச்சனைகளில் நிறைய சிக்கல்கள் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்ல மனிதர்களோடு வாடும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கை மிகவும் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். அப்படியே உங்களுக்கு இந்த நம்ம தோட்டத்தையும் காமிக்கணும் பாருங்கள். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. கடந்த ஒரு 20 நாட்களாக பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 சென்ட்டு தான். அதுக்கே நாங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் சின்ன ஏரியாங்கிறனால நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது. சரி, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நம்ம இந்த பிரபஞ்சம் இயற்கைக்கு நன்றி கூறுவோம். இந்த ஒரு அற்புதமான 100% இயற்கை முறையில் விளைந்த இந்த பொருட்களை கொடுத்தவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி.